கம்யூனிஸ்ட் தான் மெயினா வந்து போராட்டம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் பாத்துக்கோம் சின்ன பிள்ளைல ஒரு சின்ன போராட்டம். இன்னைக்கு கம்யூனிஸ்டே அடிமையாயிருச்சே. இன்னைக்கு அவங்க எல்லாம் கார்ல சொகுசு கார்ல போறாங்க. 2025 கோடி ரூபாய் அவங்க எலெக்ஷனுக்கு வாங்குறாங்க. இப்படி பண்ணும்போது அவங்க எப்படி போராடுவாங்க? இது திருமாவளவன் போராடுவாரு. அவரும் அவங்களுக்கு ஒரு இதாயிட்டாரு, அடிமையாயிட்டாரு ஃபுல்லாவே. இவர் டார்ச் லைட் அடிச்சு கமலஹாசன் வந்து நீதிமய கட்சி தலைவர் வந்து அவர் டார்ச் அடிச்சுக்கிட்டு நாங்க ஊழலை ஒழிப்போம் அது ஒழிப்போம். கடைசியில் ஊழல் எங்க நடக்குதோ அங்க டார்ச் அடிச்சுட்டு அங்க போய் எம்பி காட்டி போய் அங்க போய் நிக்கிறாரு அவர். இந்த மாதிரி அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களாம் பாருங்க, யாருமே குரல் கொடுக்குமா. திமுக ஆட்சியை எடுத்து குரலே கொடுக்கல. இவ்வளவு அநியாயம் நடக்குது. என்ன கம்யூனிஸ்ட் நேரம் கொந்தளிச்சு எழுத வேணாம். இதே வந்து ஜெயலலிதா ஆட்சியா இருந்துச்சுன்னா உடனே வந்து ரோட்ல நிப்பாங்க, கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சி நிப்பாங்க ஃபுல்லாவே வந்து. இப்ப இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? இவங்க அநியாயம் எங்க நடக்குதுன்னு தெரியலையா? அவங்க கேட்க ஏமா கூட்டணி கட்சினா ஆளுங்கட்சியை எடுத்து கேட்கறது, கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா ஒண்ணுமே கேட்கறது கிடையாது. ஏன்னா ஏன்னு கேட்டேன்னா அவங்க சொகுசு வாழ்க்கை வந்து கம்யூனிஸ்டே கிடையாது. எல்லாமே விஜயகாந்த் கேட்ட மாதிரி இவங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு கிடையாது, தெனாவட்டு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து மாசம் மாசம் கப்பம் கட்டுறாங்க. அங்க இருந்து போகுது கப்பம் போகுது. இவங்க சொகுசு வாழ்க்கை. கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து பிளைட்ல போறாங்க. இப்ப பார்த்தா கார்ல போறாங்க. அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்க காரு பிளைட்ல எல்லாம் போறாங்க? என்ன இருக்காங்க எல்லாம் ஒரு வில்லேஜ்ல ஒரு பிரச்சனை வந்தாலே, ஒரு சிட்டில ஒரு பிரச்சனை முதல் நிற்கிற வேண்டிய கம்யூனிஸ்ட்காக தான் முதல் நிற்பா. அடுத்ததான் நம்ம எல்லாம் போவோம், ஃபுல்லா போய் போவோம். நம்ம கம்யூனிஸ்ட் எங்க பார்த்தாலும் எங்கேயுமே கிடையாது. திமுக ஆட்சி வந்ததுல இருந்து எல்லாம் வந்து அவங்களுடைய அடிமையாகி போச்சு. ஃபுல்லாவே வந்து திமுக அடிமையாகி போச்சு. அவங்க கொடுக்குற 2 சீட்டு 3 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு வந்து அவங்க அடிமையாகிறாங்க ஃபுல்லாவே. ஒரு எம்பி சீட்டு கிடைச்சா போதும், ஒரு 4-5 எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும். அந்த நிலைமையில வந்து இப்ப கம்யூனிஸ்ட்காரங்க இருக்காங்க. அதனால போராடுறதுக்கு அவங்க மனமே வரல. தன்னாளர்களும் வந்து பயம் வேற, பாதுகாப்பு இல்லமா. பூரா வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல, வக்கீல்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவரா இருக்கிறாரு ஒரு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு, அவருக்கே பாதுகாப்பு இல்ல. ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்காரு, அவருக்கே பாதுகாப்பு இல்ல. வழக்கறிஞர்களும் கோர்ட்டு வாசல் வச்சு விட்டுறீங்க நீங்க. எங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படின்றப்ப எந்த தண்ணி ஆளுநர்கள் வந்து உள்ள போயிட்டு நீங்க வந்து கேஸ போட்டு திமுக எடுத்து நிக்க முடியும்? அவங்களுக்கு உயிர் பெய்ய வராது. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்க? அதெல்லாம் சேர்த்துதான் அவங்க யாருமே போடுறது கிடையாது. நாங்கெல்லாம் வந்து உயிருக்கு எம்ஜிஆர் சொன்னது மாதிரி அச்சம் என்பது மடமையோட 6 சாவு 100 சாவுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அதெல்லாம் வெறுத்து போயிட்டு நாங்க சமூகத்துக்காண்டி நாங்கெல்லாம் வந்திருக்கிறதுனால கேஸ் போட்டுட்டு அலைகிறோம். நாங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டு அலைகிறோம்.